திருப்பதி மலையில் ஏழுமலையான் பத்மாவதி திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இன்றைய நாளின் இந்த சிறப்பு நிகழ்வுகள், சிறப்பு வழிபாடு பற்றி சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். வருடத்தில் 3 நாட்கள் திருப்பதி மலையில் நடைபெறும் பத்மாவதி பரிணய உற்சவம் இன்று துவங்கி நடைபெற்றது. திருப்பதி மலையில் உள்ள நாராயணகிரி பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 3 நாட்கள் பத்மாவதி தாயாருக்கு ஏழுமலையானுக்கும் திருமணம் நடத்துவதை கொண்டாடும் வகையில் பத்மாவதி பரிணய உற்சவம் என்று பேரில் திருக்கல்யாண உற்சவம் நடந்து வழக்கம். இந்த ஆண்டுகள் பத்மாவதி பரிணய உற்சவம் இன்று துவங்கிய நிலையில் உற்சவத்தை முன்னிட்டு மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு நாராயணகிரி பூத்தோட்டத்தில் 2 டன் எரிவுள்ள இந்திய மலர்கள், 30,000 மேற்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட மலர்கள், 6 டன் பல்வேறு வகையான பூக்கள் ஆகியவற்றை கண்கவர வகையில் அலங்கரிக்கப்பட்டு மண்டபத்தில் சேர்ந்துள்ளார். அவரை தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய உபய நாச்சியார்கள் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாதவீதியில் வழக்கமாக பத்மாவதி பரிணய மண்டபத்தில் எழுந்துள்ளார். அங்கு தமிழ் சம்பிரதாய அடிப்படையில் திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர்கள் மாடவீதியில் வழியாக பக்தர்களுக்கு அருள்பளிந்து கோவில் சென்றுள்ளார். நிகழ்ச்சியில் தேவஸ்தான உயர் அதிகாரிகள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார். விவரங்களை, காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.